இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நல்லா போச்சு. அதாவது ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு கிளாஸோ இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது நல்லா போச்சு அப்படிங்கிறது இட்ஸ் வென்ட் வெல். ஏன்னா நல்லா போச்சு அப்படிங்கும் போது அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இட்ஸ் வென்ட் வெல். அவளை நல்லா பார்த்துக்கோ. அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறத நம்ம டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறத டேக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஓகேங்களா? டேக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனை நல்லா பார்த்துக்கோ. டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளை நல்லா பார்த்துக்கோ. உங்ககிட்ட இருக்கா, அதாவது ஒரு திங்ஸோ இல்லை ஏதோ ஒன்று காணோம் அப்படின்னா அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? உங்கள்கிட்ட இருக்கா, இருந்தால் கூட அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதை டு யூ ஹாவ், டு யூ ஹாவ், டு யூ ஹாவ் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறது தான் டு யூ ஹாவ். உங்ககிட்ட பென் இருக்கா அப்படிங்கிறத டு யூ ஹாவ் பென். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பென் இருக்கா அப்படிங்கிறது டு யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா பென், பென்சில். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த திங்ஸ் வேணுமோ அதை வச்சு நம்ம கொஷின் கேட்டுக்குவோம். அடுத்து இந்த ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இட்ஸ் வெரி டேஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இட்ஸ் ஸோ டெலிஷியஸ். இட்ஸ் ஸோ டெலிஷியஸ் அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது யம்மி, டேஸ்டி, டெலிஷியஸ், அப்பிடைசிங் அப்படின்னு சொல்லலாம். அப்பிடைசிங் அப்படின்னா பசியை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அப்பிடைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. என்னால் எவ்வளோ நேரம் நான் மட்டும் வெயிட் பண்ணுவேன், இதுக்கப்புறம் என்னால் முடியாது, என்னோடய பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நோ மோர் வெயிட்டிங். நோ மோர் வெயிட்டிங் அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுப்பா, நீ என்னங்கிறத நீ இப்போவே சொல்லு, நோ மோர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு புதுசாக ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அதாவது ரொம்ப நேரமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம அப்போ தான் புதுசாக என்ட்ரு ஆகும். ஸோ நமக்கு அங்கே என்னன்னே தெரியாது. நம்ம யாராச்சும் ஏதாச்சும் கேட்கும்போது நம்ம அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னா, உனக்கு என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டு யூ நோ வாட், யூ நோ வாட், டு யூ நோ வாட் அப்படின்னு கேட்கலாம். யூ நோ வாட் அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறது தான் யூ நோ வாட் அப்படின்னு கேட்போம். நீ அதை கேட்டியா? ஒரு சத்தம், ஒரு ஒரு வியர்டான சவுண்டாக வித்தியாசமான சத்தம் அதெல்லாம் கேட்கும் போது நீ அதை கேட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை டிட் யூ ஹியர் தட், டிட் யூ ஹியர் தட் அப்படின்னு கேட்போம். டிட் யூ ஹியர் தட் அப்படின்னா நீ அதை கேட்டியா, அந்த வித்தியாசமான சவுண்டு கேட்டியா அப்படின்னு கேட்குறது. மாறப்போகுதா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? மாறப்போகுதா இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச், இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். இது மாறப்போகுதா அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நம்ம ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இன்றைக்கி டே 71 நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதா, இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.